குட் மார்னிங். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே 10. காலைல ஒரு 10:30 மேலே இருக்கும். இப்போ வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு மூடு இல்லை. சரி பார்ப்போம். ஓகே, வாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 2 தோசை இட்லி பொடி வச்சு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான ஐல மீனை மசாலா தடவி ஃப்ரை பண்ணி சாம்பாரோட வச்சு சாப்பிட்டேன். வேறு லெவலில் இருந்தது. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்ததுனால செகண்ட் ரவுண்ட் சாப்பிட்டேன். டே 10. நீ 10 தானே? ஆமாம். காலைல ஒர்க் அவுட் பண்ணல. காலைல நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். மதியானம் மீன் சாப்பிட்டேன். ஒர்க் அவுட் எதுவும் பண்ணல. வீட்டில் வந்து மாடியிலேருந்து ரூம்லேருந்து ஒரு சில பொருள்லாம் ஷிஃப்ட் பண்ணேன். ஸோ அந்த ஒர்க்லாம் பண்ணேன். அது மட்டும் தான் பண்ணேன். வேறு எதுவும் பெருசாக பண்ணல. ஸோ வாங்க இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஓகே, ஒரு ½ hour நான் வெறும் ஸ்ட்ரென்த் கெயின் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஷேப்லாம் எடுத்துகிட்டு வரல. பட் அதுலேயே எனக்கு கொஞ்சம் மசில்ஸ் தெரியுது. அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. சரி, கொஞ்சம் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப நிறைய பேர் சொல்லலாம். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் வார்ம் அப் தான். லைட்டாக ஜம்ப் பண்ணேன். அது எதுக்குன்னு எனக்கே தெரியல. பண்ணிவிட்டு வேகமாக ஸ்ட்ரெச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி வீடியோ வந்து 8x ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வார்ம் அப்பே ஒரு 5 to 10 minutes போயிடும். ஸோ அதனால் ஸ்லோவாக காமிச்சேன்னா ரொம்ப லென்த்தாக வரும். இன்றைக்கி வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறதுல கொஞ்சம் செஸ்ட் மசிலும் ஸ்ட்ரெச் பண்ண பாருங்கள். இன்றைக்கி ஃபஸ்ட்டு புல்லப்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி வந்து புல்லப்ஸ் பண்ணுறத ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணல. ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து கவுண்ட் நிறையா போட்டிருக்கோம். அதனால் நீங்களும் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நான் எவ்வளோ கவுண்ட் போட்டிருக்கேன்னு மட்டும் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லிடுங்க. வெயிட் பண்ணுங்கள், நான் முடிஞ்சதும் சொல்கிறேன் கரெக்டாக. அந்த டைமில் பாஸ் பண்ணிவிட்டு கவுண்ட்டை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, முடிஞ்சது. கரெக்டாக இப்போ பாஸ் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிட்டீங்களா? 10 போட்டிருக்கேன். எனக்கே ஹாப்பியாக இருக்கு. 10 daysல 10 புஷ்அப்ஸ் வேறு இல்லை. கையை காப்பு காய்ச்சிச்சு. ஸோ ஈஸியாக இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் செட் ட்ரை பண்ணேன். செகண்ட் செட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டாக 5 கவுண்ட்டு போட்டேன். பரவாயில்ல, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இப்படியே போச்சுன்னா 30 daysல வேறு லெவலில் ஆயிடுவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புஷ்அப்ஸ் தான். புஷ்அப்ஸும் வந்து நார்மலாக தான் இருக்கும் வீடியோ. இதுவும் நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படியே கவுண்ட் பண்ணிட்டே வாங்க. நான் நடுவில் பேசிக்கிட்டே வரேன். எப்போ முடியுதோ அப்போ ஸ்டாப் சொல்கிறேன். அப்போ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் என்னோடய புஷ்அப்ஸ் ஃபார்ம் மாறி இருக்குல்ல. ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா போடுறேன். முன்னெல்லாம் ரொம்ப முக்கி போடுற மாதிரி இருக்கும். இப்போ ஓரளவுக்கு ஃப்ளோவாக வருது. ஈஸியாகவும் இருக்குது. ஆக்சுவலாக ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணுறதுனால இப்போ ஈஸியாகிடுச்சு. சரி, ஓகே, இப்போ பாஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். 25 நல்ல ப்ராக்ரஸ் தான். வேறு லெவலில் ஸ்டார்டிங்கில் ஒரு 10 கவுண்ட் போகிறதுக்கே திறனணும். இப்போ 10வது நாளில் 25 கவுண்ட் ஈஸியாக போட்டோம். இப்போ செகண்ட் செட்டில் ஈஸியாக 10 கவுண்ட் வந்துருச்சு. முன்னெல்லாம் செஸ்ட்டு டைட் ஆனதும் ஒரு 5க்கு மேலே எடுக்க முடியாது. அப்புறம் புதுசாக இப்போது இந்த புஷ்அப்ஸ் ட்ரை பண்ணேன். இது வந்து ரீல்ஸில் பார்த்துருக்கேன். இது பேர் கரெக்டாக தெரில, ஃபார்ம் கரெக்டாக இருக்கானே தெரில. ஓகே, பட் நல்லா எஃபெக்டிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம வெயிட் வச்சு ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஷோல்டர் ப்ரெஸ். இது வந்து எப்பவும் போல் எவ்வளோ கவுண்ட் முடியுமோ அவ்வளோ கவுண்ட் தான் போட்டேன். ஒவ்வொரு செட்டுக்கு நடுவுலையும் ஒரு 30 seconds ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி இன்னொரு செட் ட்ரை பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரைஸ் வந்து உட்காந்தே போட்டேன். இது வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். பாருங்கள், கையை வந்து இந்த ஆங்கிளில் வச்சு போட்டோன்னா கரெக்டாக ஷோல்டரோட ஃப்ரண்ட் மசில் மட்டும் நல்லா ஒர்க் ஆகும். வேறு லெவலில் இருக்கும் இந்த ஒர்க் அவுட்டு. நீங்களும் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே இந்த ஒர்க் அவுட் ரொம்ப பிடிச்சிரும். ஏன்னா இதோட ரிசல்ட் அந்த லெவலில் இருக்கும். அப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தம்பிள் ரிவர்ஸ் ஃப்ளைஸ் போட்டேன். இது செம்மையாக இருக்குங்க. அந்த பேக்கில் கரெக்டாக ஷோல்டர்ஸ் மேலே மசில் இருக்கும்ல, அந்த மசில் நல்ல ஷேப் போகிறதுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். நல்லா ஒர்க்கும் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஃபேவரட் தம்பிள் கேர்ள்ஸ் தான். இது வந்து நம்ம பைசெப்ஸ்க்கு வேறு லெவலில் ஒர்க் ஆகும். இது வந்து மோஸ்ட்டாக எக்ஸசைஸ்ன்னு வந்தாலே எல்லாருக்கும் பிடிச்ச ஒர்க் அவுட் இது. ஏன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது முதல்ல தெரியும்னாலே நம்ம ஷர்ட்டு போட்டால் நம்ம பைசெப்ஸ் நல்லா தெரிஞ்சால் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுனே தெரியும். ஸோ அதனால் இந்த ஒர்க் அவுட் வந்து மோஸ்ட்டாக எல்லாருக்கும் ஃபேவரட்டாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைசெப்ஸ்க்கு தம்பிள் ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷன் போட்டேன். கிக் பேக்ஸ் போட்டாலே நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் இந்த ஒர்க் அவுட்டும் செம்மையாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு பிடிக்குமான்னு தெரில, பட் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங் தம்பிள் செஸ்ட் ஃப்ளைஸ். இது வந்து அப்பர் செஸ்ட்டை பயங்கரமாக டார்கெட் பண்ணும். சூப்பராக இருக்கும் இந்த ஒர்க் அவுட்டு. ஆக்சுவலாக இந்த ஒர்க் அவுட் கேபிளில் பண்ண செம்மையாக இருக்கும். அடுத்தது வந்து நம்ம தம்பிள்ஸை அப்படியே ஷோல்டர் மேலே வச்சுட்டு அப்படியே சிட்டப்ஸ் போட்டேன். இது வந்து வெயிட்டட் சிட்டப்ஸ்ன்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கு காமெடியாக இருக்கும் நான் வச்சுருக்க பொசிஷன் பார்த்தா. ஆனால் நல்லா தொடையில் எஃபெக்டிவாக இருந்துச்சு. நம்ம ஸ்குவாட்ஸ் நல்லா ஃபீல் ஆச்சு. அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கோட ஒர்க் அவுட் முடிச்சுக்கிட்டேன். டின்னர் சாப்பிட போகிறேன். என்ன சாப்பிட்றேன்னு காட்டுறேன். அவ்வளோதான் இன்றைக்கி நைட்டு ஃப்ரைட் ரைஸ், பெப்சி, அப்புறமா இது ஒன்று சாப்பிட போகிறேன். மத்தியானம் மீன் சாப்பிட்டேன். நைட்டுக்கு சாப்பாடு இல்லை, அதனால் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டேன். ஓகே, டன்.
அப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் பேர் ஸ்வீட் பஃப்ஸ்ன்னு நினைக்கிறேன். நல்லாவே இல்லை, கிராம்பு எக்கச்சக்கமாக போட்டாங்க. ஸோ அதோட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருந்தது. இப்படி தான் நம்ம 10th டே போச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.